வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை உங்களைப் போல என்னை போல சாதாரண மனிதர்களை கொண்டு செய்கிற தேவாதி தேவன். பெரிய அதிசயங்கள், கிரகிக்க முடியாத அதிசயங்கள். சரிங்களா? சோ இன்றைக்கும் தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதங்களை செய்வதற்கு தேவனால் எல்லாரையும் பயன்படுத்த முடியும். நல்லா நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஊழியர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லவில்லை, விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள். சோ நம்ம ஜூம் நீங்க வருகிற யாவரும் விசுவாசத்திலே நீங்கள் பெருகி இருக்கிறீர்கள். எனவே அப்படியே பிலீவ் பண்ணுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என்னை கொண்டு சொல்லுங்க, என்னை கொண்டு என் தேவன் செய்ய போகிற அற்புதங்கள் கிரகிக்க முடியாது, பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆமா. இயேசு செய்த கிரியைகளையும் நான் செய்வேன். சொல்லுங்க, கிரியைகளையும் நானும் செய்வேன், அதை விட பெரிய கிரியைகளையும் நான் செய்வேன். நானும் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, இன்னைக்கு தெபோரா பைபிள் வாசிப்பாங்க. வேகமா வாசித்தாதான் அடுத்த நாள் சான்ஸ் கிடைக்கும். தயவுசெய்து வாசிக்க இருக்கிறவங்க அலர்ட்டா இருங்க. 1 நாளாக ஏன் அருமையானவர்களே இதை செய்கிறோம்? ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதிசயங்களை தியானிக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் தேவனுடைய அதிசயங்களை நாம் தியானிக்கிறோம்? பாருங்கள், உங்களுக்கு தேவையான விசுவாசம் இதை தியானிக்கும் பொழுது பெருகுகிறது. நல்ல ஞாபகம் வச்சுட்டு, that's the first reason. சோ தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசத்திலே வளருவதற்கு அருமையானவர்களே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதிசயங்களை நாம் தியானிப்பது மிகவும் உதவியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் முறுமுறுத்தார்கள் என்றால், ஏன் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் என்றால், அவர் செய்த அதிசயங்களை மறந்து விட்டார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அவர் செய்த அதிசயங்களை நாம் தியானிக்க 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 நீங்கள் விசுவாசத்திலே பெருகுகிறீர்கள். விசுவாசத்திலே பெருகும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பயங்கரமான அற்புதங்கள் செய்வது மாத்திரமல்ல, உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். இதைத்தான் 1 நாளாகமத்திலேயும் வாசிக்கிறோம், சங்கீதத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 நாளாகமும் 16:24. தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எஸ். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். வெரி குட். அதே மாதிரி 96:3 வாசிக்கலாம். 96:3 சங்கீதமா? சங்கீதம் 96:3. ஓகே. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். பாருங்க, விவரித்து சொல்லுகிற வேலை. இன்னும் நமக்கு ஒரு 40 நிமிடங்கள். அருமையானவர்களே, வேதத்திலே தேவன் செய்த ஒரு மகத்துவமான கிரியைகளை, நம்மை போல பாடுள்ள எலியாவை கொண்டு தேவன் செய்த ஒரு மகத்துவமான ஒரு அற்புதத்தை நாம் தியானித்து அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாலேஜ் உங்களுடைய அவிசுவாசத்தை அகற்றிவிடும், உங்கள் பயத்தை அகற்றிவிடும், உங்கள் குற்ற உணர்வை அகற்றிவிடும். எனவே உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 37:5 வாசிமா. அதுக்கு முன்பதாக யாத்திராகமம் 34:10 வாசி. எக்ஸோடஸ் 34. நான் பாருங்க, இந்த முதல் சொல்லுகிற 4 வசனங்களையுமே நீங்க ரொம்ப நாள் தியானிக்கலாம். எக்ஸோடஸ் 34:10 இன் தமிழ். எஸ். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். உடன்படிக்கை செய்கிறார். எதற்கு? எஸ்மா. பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான அற்புதங்களை சொல்லுங்க. பயங்கரமான அற்புதங்களை எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. என்னை கொண்டு செய்கிற காலம் வந்து விட்டது. பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்.
பிசாசு நான் நம்ப மாட்டேன். பிசாசு சொல்லுகிற பொய்யை நான் நம்ப மாட்டேன். பிசாசு சொல்லுகிற பொய்யை நான் நம்ப மாட்டேன். இயேசு என்னை பற்றி சொல்லுகிற மெய்யை நம்புவேன். இயேசு என்னை பற்றி சொல்லுகிற மெய்யை சொல்லுகிற நம்புவேன். மெய்யை நம்புவேன். அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையின்படி அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன். அவர் செய்த கிரியைகளை நானும் செய்வேன். அதை விட பயங்கரமான காரியங்களையும் செய்வேன். சீக்கிரம் சொல்லுங்க. அதை விட பயங்கரமான காரியங்களையும் நானும் செய்வேன். அவர் கல்லறையை காலி செய்தார். அவர் கல்லறையை காலி செய்தார். அதை விட பெரிய கிரியையாக, அதை விட பெரிய கிரியையாக கல்லறை தோட்டத்தையே நான் காலி செய்வேன். நான் காலி செய்வேன். இதனாலே பூமியிலே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டென்று தேவன் ஒருவர் உண்டென்று உலகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளுவார்கள். அருமையானவர்களை, இதே விசுவாசத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் 4 செய்தி கேளுங்க. அரை மணி நேரம் செய்தி கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் முதலாவது பயங்கரமாயிருக்கும். 2வது எப்படி இருக்கும் என்று யோபு 37:5 வாசிக்கலாம். யோபு 37:5. எஸ். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே அருமையானவர்களே, இதை வாசிக்கும் பொழுது என்னை கொண்டு செய்வார் என்று நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். சரிங்களா? ஆமா 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 ஆமா. என்னை கொண்டு செய்வார். ஏன் உங்களை கொண்டு செய்வார்? ஏன் 21ஆம் நூற்றாண்டிலே உங்களை கொண்டு செய்வார் என்றால் அவருக்கு உங்களை விட்ட ஆள் இல்ல. அருமையானவர்களே, ஆமா. எப்படி முதல் நூற்றாண்டிலே சீஷர்களை விட்டு அவருக்கு ஆள் இல்லையோ, அதே போல அருமையானவர்களே, ஜாஸ் ஸ்கூல் ஆஃப் டெர்பிக் மிராக்கிள்ஸ் JSTM ஸ்டூடெண்ட் உங்களை விட்டு ஆண்டவருக்கு ஆளே இல்லைங்க. நீங்க அதை புரிந்து கொள்ளுவீர்கள் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்கவே மாட்டீர்கள். ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழுவீர்கள். ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். அநேகர் தங்கள் ஆஸ்திகளால் உங்களை கனம் பண்ணுவார்கள். எஸ். இன்றைக்கு 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே பாருங்க, தனக்கு எதிராக வந்த சத்துருக்களை எவ்வளவு சிம்பிளா எலியா திருத்திட்டான் பாருங்களேன். சரிங்களா? எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 9, 10 மற்றும் 11, 12. 9, 10, 11, 12 வாசிக்கலாம். 9, 10, 11. அவனிடத்துக்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்துக்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. எவ்வளவு பெரிய மேட்டர் இதுங்க. அவனை பிடித்து அழிப்பதற்கு ராஜா ஒரு 50 பேரையும் ஒரு தளபதியை அனுப்புறாரு. எவ்வளவு சிம்பிளா தன்னை பாதுகாத்து கொண்டான் பாருங்க. அருமையானவர்களே, அவன் என்ன சொல்லுறான் பாருங்கள். 10வது வசனம், நான் தேவனுடைய மனுஷன் ஆனால். அவனுக்கு ஒரு காரியம் விளங்கிட்டு, நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க, தேவனுடைய மனுஷன் என்பதை அவனுடைய மனசுல அங்கீகரிச்சுட்டான் பாருங்க. சாதாரணமா பேசுறான். என்ன பேசுறான்? உன்னையும் உன் 50 பேரையும்
அதாவது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். பாருங்கள், நான் தேவனுடைய மனுஷன். இந்த வெளிச்சம் அருமையானவர்களே, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எனவே என்ன செய்யணும்? களத்துல இறங்குங்க. அக்கினியை இறக்குவதற்காக அல்ல. எதுக்குன்னு நாம பார்ப்போம். அசாதாரணமான வல்லமை வெளிப்பட்டது. ஐடென்டிட்டி தாங்க பிரச்சனை. அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்னா, நீங்கள் எந்த ஸ்டேட்டஸ்ல தேவனால் உயர்த்தி வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற அறிவு தான் தேவை. நான் திரும்ப சொல்றேன், என்ன அறிவு தேவைன்னா, தேவன் என்னை பார்க்கிறது போல நான் என்னை பார்க்க வேண்டும். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி பார்க்கிறாரோ அதை போல நீங்கள் பார்த்தால் போதும். அது நம்ம பார்த்துதானங்க ஆகணும். ஏன் பார்த்துதான் ஆகணும்? ஏன் பார்த்து ஆகணும்? அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன். ஹல்லேலூயா. அப்போ என்ன கேட்டா, ஒரு எல்கேஜி விசுவாசிய என்ன சொல்லணும் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால். அவன் சொல்றான், நான் தேவனுடைய மனுஷங்கிறான். நம்ம தேவனுடைய பிள்ளை. அந்த ஸ்டேட்டஸ். இதை விட மேல என்ன ஸ்டேட்டஸ்? யோவானுக்கு வந்த வெளிப்பாடு, அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இந்த பூமியில இருக்கிறேன். நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவாதி தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் இந்த பூமியிலே தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட். இதை என்னுடைய வார்த்தையை கேட்கிற, இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இந்த வீடியோவில் என்னுடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு இதை தியானிக்கும் போது ரொம்ப வேகம் வந்தது. என்ன வேகம்னா, இந்த எலியா பழைய ஏற்பாட்டுல இந்த போர்டு போட்டிருக்கான் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் இந்த ஐடென்டிட்டி கிடையாதுங்க. எந்த ஐடென்டிட்டி? as he is. அவர் இருக்கிற பிரகாரமாக தேவ ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள் என்று சொல்லப்படல. புதிய உடன்படிக்கையின் கீழே, after the cross we all are on this earth like whom? Jesus himself. இயேசுவை போலவே நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். Identity produces authority. Identity produces authority. அந்த ஸ்டேட்டஸ் என்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, ஆற்றலை, அத்தாரிட்டியை நீங்க புரிஞ்சுடுவீங்க. இதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் பிரச்சனை தானாக மறைஞ்சிடும். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. நீங்க உங்க பிரச்சனைக்காகவே ஓடுறீங்க. ஐயோ, நான் இன்னும் எதை செஞ்சு இதுல இருந்து வெளியே வர, எந்த கடனை வாங்கி எந்த கடனை அடைக்க. 2 காரியங்கள் நீங்க செய்ய வேண்டும் அருமையானவர்களே. தேவன் மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டும். 2வது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிந்து கொண்டே இருங்க. எலியா இல்லைங்க, இயேசு செய்தவைகளுடைய பெரிய கிரியைகள் செய்யும். ஆமென். இதற்காகவே தேவன் உங்களை என்னோட இணைத்திருக்கிறார் அருமையானவர்களே. சாதாரண வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போலான்னு நீங்க நினைக்காதீங்க. சரிங்களா? ஆமா. முதலாவது இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, தன்னுடைய ஐடென்டிட்டி, அதாவது ஸ்டேட்டஸ் அறிஞ்சிருந்தான். தேவன் தன்னை எந்த நிலையிலே வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தான். 2வது எதை அறிந்திருந்தான்? அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 10, 12 2 வசனம் ஒரே வசனம். செகண்ட் டைம் ஒரு 51 பேர் வராங்க. என்ன சொல்றான் பாருங்க. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். அருமையானவர்களே, அப்போ உங்கள் பிரச்சனையிலே உங்களை கொல்லுவதற்கு யாரும் வராம இருக்கலாம். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி பட்சிக்கிற லெவல் கூட போக வேண்டாம்.
உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர, உங்கள் குடும்ப குழப்பத்திலிருந்து வெளியே வர, உங்கள் வியாதியிலிருந்து வெளியே வர, உங்கள் வயோதிகத்திலிருந்து வெளியே வர சில காரியங்களை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? அதற்கு முன்பதாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, பவுல பாருங்க, எலிசாவை பாருங்களேன். இவர்களும் தங்களுக்கு வந்த ஆபத்துல எப்படி தங்களை காத்து கொண்டார்கள். இதற்காக இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேட்டர்ன் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும். சரிங்களா? பைபிள்ல சொல்லி இருக்கிற எல்லா பேட்டர்னும் அருமையானவர்களே உங்களுடைய சூழ்நிலைக்கு வேலை செய்யுங்க. இது வேலை செய்யும். எது வேலை செய்யும்? எலியாவை போல சத்துருக்களை சட்னி ஆக்கிடலாம். ஆனா நம்ம அது போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதே போல எலிசாவை பிடிப்பதற்கு ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை அந்த ராஜா அனுப்பியிருந்தான். அவன் எப்படி தன்னை காத்து கொண்டான்? எலிசா, யாராவது சொல்லுங்க. வானத்திலிருந்து அக்கினியா இறக்கினான். ஏமா எலிசா உங்களுக்கு தெரியும். எலிசா கட்டளையிட்டான், பேசினான். நீ அவசரப்படாத, முடிவு பண்ணி பொறுமையா சொல்லணும். அப்பதான் மனசுல பதியும். அவசரம் இல்லை. எல்லாரும் ஆன்சர் பண்ண, ஆனா எல்லாரும் நீங்க திங்க் பண்ணணும். சும்மா யாராவது பதில் சொல்லுவானே உட்காரக்கூடாது. நீங்க பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் கண்களை குருடாக்கி விட்டான். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 6:18. எப்படி ஆயிரக்கணக்கான சத்துருக்களுடைய கைகளுக்கு தன்னை காத்து கொண்டான். இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம்? கிரகிக்க முடியாத பயங்கர அற்புதங்கள். வாசிக்கலாமா? அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. ஆமே. எவ்வளவு பேர் வந்தாங்க என்று 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். பாருங்க, ஒரு எலிசாவை பிடிக்க ஒரு நாட்டினுடைய பலத்த இராணுவம், குதிரைகள், ரதங்கள். நீங்க இத கதை கேட்ட மாதிரியும் பேசக்கூடாது, பிரசங்கம் கேட்கிற மாதிரியும் கேட்டக்கூடாது. இதுல நான் எப்படி என்ன இன்வால்வ் பண்ணுவேன், இதை என்னுடைய வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணுவேன், அந்த சிந்தனைக்குள்ள வாருங்க அருமையானவர்களே. அது வியாதியா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம், பயமா இருக்கலாம். எல்லா சூழ்நிலைக்கும் தீர்வு உங்களுடைய நாவிலே இருக்கிறது அருமையானவர்களே. அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், ஒருவரும் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. ஏன் எலியா என்ன சொல்றான்? நான் தேவனுடைய மனுஷன்ப்பா. நாம எந்த அளவுக்கு சொல்ல முடியும்? நான் தேவனாகவே இருக்கிறேன். இப்படி தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருந்தால் அதை கொடுத்து நீங்க இன்னும் அக்கறை கொள்ளணுங்க. ஆமா, மிகப்பெரிய அற்புதங்களை உங்கள் ஒவ்வொருவர் மூலமாகவும் செய்ய போகிறார். அதனாலதான் பிசாசு இடையில தடை செய்யறான் இல்ல. 9 மணிக்கு நான் ஆன் பண்றேன், உங்கள் மொபைல் போனில் போதுமான ரீசார்ஜ் இல்லைன்னு வருது. நான் பணம் கட்ட மறந்துட்டேன். அப்புறம் பணம் கட்டின பிறகு பார்த்தா பிரதர் கூப்பிடுறாங்க, எஸ்ஐகே பிரதர், இன்றைக்கு யூடியூப் சேனல்ல வராது பிரதர். இப்போ வருதா பிரதர் யூடியூப்ல? ஓகே, இதை ரெக்கார்ட் பண்றோம் பிரதர். என்னைக்கு போடுவீங்க பிரதர்? என்னைக்கு அப்லோட் ஆகும்? இன்னைக்கே அப்லோட் ஆயிரும். சரிங்களா? நீங்க திரும்பவும் கேட்கலாம். அருமையானவர்களே, நீங்க இது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு கேட்கறதுக்கு, அற்புதத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது ஒரு ஸ்டேஜ், தப்பு இல்லை. ஆனா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். சரிங்களா? ஆமா. புதிய ஏற்பாட்டுல இப்படி ஏதாவது நடந்திருக்கா? அந்த 5 அப்பத்தையும் வானத்திலே இருந்து இறக்கி அற்புதம் செய்ததான் புதிய ஏற்பாடு. ரூத் சிஸ்டர் சொல்லுங்க.
நான் பழைய ஏற்பாடு சொன்ன ஓகே, புதிய ஏற்பாட்டுல பாருங்க. புதிய ஏற்பாட்டுல எலிமா நான் அடிக்கடி இந்த சொல்லியிருக்கேன் பாருங்க. கண்ணு எலிமா எலிமா இந்த என்பவன் கண்ணு பவுலுக்கு ஊழியத்துக்கு இடையூறா இருக்கிறான். அவன் என்ன செஞ்சான் பாருங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் சிம்பிளா பாருங்க, அந்த பிரச்சனை தீர்க்கிறான் பாருங்க. அப்போஸ்தலர் 3ல அவன் என்ன சொல்லி அவனுடைய கண்களை குருடாக்குகிறான்னு கண்டுபிடிங்க. ஆக்ட்ஸ் 13 என்ன சொல்லுகிறான்? ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றான். வாசிங்க 11. அப்போஸ்தலர் 13:11. 13:11 குணமாக்கப்பட்ட சப்பானி இல்லம்மா, அப்போஸ்தலர் 13:11. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். ஓகே, அதனுடைய பலன் என்ன? 12வது வசனம் வாசி, அடுத்த வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பாருங்க, நீங்க அருமையானவர்கள், நீங்க எல்லாரும் இப்படி பயங்கரமான அற்புதம் செய்ய போறீங்க. அநேகர் விசுவாசிக்க போறாங்க. நம்முடைய தேவனை, நம்ம டீம் தான் நிறைய பேரை தேவன் பக்கமாக இழுக்க போகிறீங்க. ஆமா ஆமா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நானே அதை வாசிக்கிறேன். அந்த எலிமா என்கிறவன் தொந்தரவு பண்றான். அப்போஸ்தலர் 13:10 பவுல் என்ன சொல்றான்? எல்லா காபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியவனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். உடனே முடிஞ்சு போச்சு பாருங்க வேலை. இது சிரிக்கிற காரியம் இல்ல, நான் சீரியஸா பேசுறேன். எத்தனை பேர் இதை ட்ரை பண்ண போறீங்க? நான் ட்ரை பண்ண போறேன். கிரகிக்க முடியாத பயங்கரமான காரியங்கள், அதுலயே நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவார். டெரிஃபிக் மிராக்கிள்ஸ் ஆண்டவர் செய்ய போறார். அதனால இந்த வகுப்புக்கு நம்ம என்ன பேர் விட்டுருக்கோம்னா, ஜாஸ் ஸ்கூல் ஆஃப் டெரிஃபிக் மிராக்கிள்ஸ். அப்படிதான் ஆண்டவர் என்ன நடத்துறாரு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்படி ஒரு லகுவான வழி இருந்தால் நம்ம அதை ட்ரை பண்ணணுமா இல்லையா? அதான் என் கொஸ்டின். இயேசுதானே சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளைன்னு அவர் தானே சொன்னாரு. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு அவர் தானே சொன்னாரு. ஏன் நீங்க இன்னும் மூஞ்ச தொங்க விட்டுட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கே எழும்புங்கள் பிரியமானவர்களே. இது எல்லாவற்றுக்கும் இதாங்க பிரின்சிபால். இதான் பிரின்சிபல். இயேசு செய்த கிரியைகள் பாருங்க. 3 முறை அவர் ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றார். நான் செய்ததை செய்வீர்கள். அப்ப அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும், செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாரு, ஒரு 5 ஆண்டு இருக்கும் சென்னையில. அவர் அதை செய்யறாரு. ஆப்பிரிக்காவில இருந்து அமெரிக்காவுக்கு போயிடுவாரா? அருமையானவர்களே, நான் என்ன சொல்றேன், எல்லாம் 40-50+ ஆயிட்டு. இதை ட்ரை பண்ணுங்க அருமையானவர்களே. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். பெரிய காரியங்களை பேசுங்க, பெரிய அற்புதங்களை அட்டெம்ப்ட் பண்ணுங்க, பெரிய ஆசீர்வாதங்களை பேசுங்க. நல்லா தெரிஞ்சுடுங்க அருமையானவர்களே. you are fully qualified and you are fully empowered. நீங்க முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். You are not going to be, you are already. Yes. Amen. 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 இந்த வாரம் யாராவது அற்புதம் செய்திருந்தா நீங்க சாட்சி சொல்லலாம். சின்ன அற்புதமோ பெரிய அற்புதமோ செய்திருக்கிறோம் பாஸ்டர். வந்திருக்கிறா சகோதரி ஜீவரட்னம் மலரண்டவா. அவருக்கு ஷோல்டர் பெயின் இருந்தது. வரையில சிரிச்சுக்கிட்டு நான் அவருக்கு டெலிபோன் பண்ணினான். அப்ப சொன்னா தனக்கு தோள்பட்ட வலியா இருக்குது சொல்லி உடனடியா நான் பேசினேன். இன்னைக்கு சொன்னா தனக்கு சுகமாயிட்டேன். இருக்கிறா அதுல சொல்லுவாங்க. என்ன பேரு? மலரா? மலர் எந்த கண்ட்ரில இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க?
யூகே நான் யூகே லண்டன்ல யூகே. லண்டன்ல. மலர் சாட்சி சொல்லலாம், அதே மாதிரி ஷார்ட்டா சொல்லலாமா? எனக்கு தோள்பட்ட வலி இருந்தது. எவ்வளவு நாள் இருந்தது? எவ்வளவு நாள் ஒரு இருந்தது? ஒரு 2 கிழமை. ஓகே. அப்ப டோபோராவா தான் எனக்கு என்னோட கதைச்சு போட்டு தோள்பட்டையில கை வைக்க சொன்னா. போன்லயா டைரக்டாவா? போனில. வெரி குட். அப்ப நான் அதை வச்சு கொண்டிருக்க, அப்ப ஜபிச்சவ. அப்ப எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் சுகமா இருக்குது. அன்றிரவு எனக்கு பெயினே தெரியல. நான் இல்லையா நான் படுக்க கொஞ்சம் கஷ்டப்படுறேன். நான் திரும்பி படுக்கையில படுக்க அப்ப எனக்கு அன்றைக்கு இருந்ததை விட இவ்வளவோ சுகமா இருந்தது. அல்லேலூயா. வேற யார் சொல்றீங்க? நான் சொல்றேன் பாஸ்டர். சொல்லுங்க. நான் காலையில ஜெபிச்சு ப்ரே பண்ணி கொண்டிருக்கல என்னுடைய வலது பக்க காதுக்கு பக்கத்துல சரியான வலி, இந்த தலை அந்த பக்கம் முழுக்க வேதனை தாங்க இல்லாம இருந்தா. ஆனா எனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு அப்படி வர்றதும் இல்லை, அது வர்றது சான்ஸும் இல்லைன்னு நினைச்சுன்னா நான் கண்ண நேரமே எனக்கு அது முடியவே முடியல, அவ்வளவு வேதனை. அப்ப நான் அதை கேன்சல் பண்ணி ஜெபிச்சேன். யாருக்கா இருந்தாலும் அந்த வேதனை இல்லாம போகணும் இயேசு நாமத்தினால சொல்லி. அப்புறம் என்னுடைய அண்ணன் மகள் ஒரு ஆள் தான் நான் பேசிக்க சொன்னா எனக்கு சரியான இல்லாம இருந்தது. கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யாருன்னு தெரியாது, யாருக்காவது சுகம் வந்துடவனும். அது யாரும். சுபமாள் ஏதாவது சாட்சி இருக்கா? சுபமாள் அன்மியூட் பண்ணிடுங்க. நீங்க எல்லாரும் சத்தியத்தை சரியாக சொல்லுங்க. சுபமாள் சொல்லுங்க. தம்பிக்காக ஒரு வார்த்தை சொல்லிருங்க பாஸ்டர். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் சண்டையில உட்கார்ந்துருக்காப்புல நம்ம வீட்டுல வந்து. தம்பி உங்க தலையில கை வைங்க. உங்க பேர் என்ன? கிருஷ்ணன். நீங்க வந்து உங்க வீட்டம்மா வந்தா சேர்த்துக்குள்ள ரெடியா இருக்கீங்களா? ஆமா, இயேசு நாமத்தினால 24 மணி நேரத்துல நீங்களும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து வாழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அருமையானவர்களே, குடிக்கிறத ஒரு பாஸ்டர் அதட்டி விட்டுருங்க. குடிக்கிறான் பாஸ்டர். இவனாலதான் பாதி பிரச்சனை. குடிச்சறனால அந்த பிள்ளை ரொம்ப 2 பேருக்கும் சண்டை வந்துடும். ஓகே, நீங்க கடைசியில எல்லாருக்கும் தண்ணி ஜம்புல தண்ணிய வச்சு இது பண்ணும். அப்புறம் அவரை இருக்க சொல்லுங்க, சரிங்களா? தண்ணீர்ல குடிக்கும் போது குடி போயிரும். அருமையானவர்களே, இப்போ பொதுவாக விசுவாசிகள் சந்திக்கிற ஒரு 2-3 பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தியானிக்க போறோம், சரிங்களா? என்னெல்லாம் பிரச்சனை? முதலாவது பொருளாதாரத்துல எடுத்துக்கிட்டோம். உங்களை வந்து சத்துருக்கள் வந்து, அதாவது கடன் கொடுத்தவங்க ரொம்ப நெருக்குறாங்க. எப்படி எல்லாம் இதை சால்வ் பண்ணலாம் இல்லையா? வேதாகம அடிப்படையில எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, எலியா எப்படி சால்வ் பண்ணா, எலிசா எப்படி சால்வ் பண்ணா, இயேசு கிறிஸ்து எப்படி சால்வ் பண்ணா, இதை தியானிச்சாலே போதும் பாருங்க. அவ வந்து சாரிபாத்து விதவையா கடைசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவளும் மகனும் சாகுறதுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சம் நாட்டுல இல்லையா? இன்னொன்னு அவ யாரு? மாவும் எண்ணெயும் பெருகிச்சு. அவ பேர் என்ன? தீர்க்கதரிசி மனைவி. அப்படிதான் இருக்கு. ஓகே, பாருங்க, தீர்க்கதரிசியுடைய மனைவி. கடன்காரங்க வந்து என்ன செஞ்சாங்க? சூழ்ந்து கொண்டார்கள். ஆமா, யாரு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போறாங்க. அந்த நாட்கள்ல அப்படிதான் செய்திருக்காங்க. பிள்ளைய கொண்டு போயிருவாங்க, கடனை திருப்பி செலுத்திட்டு வாங்கிக்கலான்ட்டு பிள்ளைகளை. அதற்கு எப்படி தீர்வு கொடுத்தாங்க? ஒரு குடம் அவ எண்ணெயை மாவையும் சூப்பர் நேச்சுரலா தேவன் பெருக பண்ணுனா. 5 அப்போ 2 மீனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் பெருகி கொண்டார். சரிங்களா? அருமையானவர்களே, அப்போ உங்க பிரச்சனை, அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது நீங்க செய்யணும், சரிங்களா? எண்ணெய ஊத்துனாங்க, எண்ணெயும் குறையல,
மாவும் குறையல. இல்ல, கர்த்தர் நல்லவர் அருமையானவர்களே. அப்போ பொருளாதார பிரச்சனை இப்படி தீர்க்கலாம். உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் அட்டெம்ப்ட் பண்ணீங்க? ஏதோ ஒரு வழியில நீங்க அட்டெம்ப்ட் பண்ணிக்கொண்டே இருங்கள் அருமையானவர்களே. எது வரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணணும்? யாராவது சொல்லுங்க. எது வரைக்கும்? அற்புத பெருக்க உண்டாகும் வரைக்கும் வாரத்து ஒரு நாள் எதையாவது ஒண்ணு செய்துட்டு இருங்க. குறிப்பா நீங்க எப்போ செய்யணும்னு நான் சொல்றேன் பாருங்க. என்னுடைய செய்தியை நீங்க என்னைக்கு 4 செய்தி அல்லது 2 செய்தி சீரியஸா கேட்டு ஃபயரா இருப்பீங்க பாருங்க. இவ்வளவு ஈஸியா அப்படின்ட்டு. அப்போ நீங்க செய்யுங்க. இப்ப இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நீங்க செய்யலாம். எல்லாருக்கும் விசுவாசம் பெருகிறது இல்ல. கடுகளவு தான் கேட்டாரு அருமையானவர்களே. அப்போ நீங்க நல்ல விசுவாசத்துல இருக்கும் பொழுது விசுவாசத்துல ஏதாவது ஒரு அற்பமான ஒரு கிரியை செய்யுங்கள். சரிங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியும், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரை நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு வந்தாங்க. கொளுத்திட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? ஸ்டாப் பண்ணிருப்பார். மறைஞ்சு போயிருக்கலாம் அல்லது கண்களை குருடாக்கி இருக்கலாம். வெரி குட். இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? எங்கேயாவது மறைஞ்சு போனார். பாருங்க, சீஷர்களை பிடிச்சு சிறைச்சாலையில அடைக்கிறதுக்கு சவுல் வராரு. சவுலுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தானே கொடுத்தாரு. நீங்க நிரந்தரமாக கண்ணை குருடாக்க வேண்டாங்க. சொல்லுங்க, சில காலம் உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க. சில காலம் உனக்கு கால்வாசி தான் கண்ணு தெரியும். நீங்க சொன்னபடியே ஆகும் அருமையானவர்களே. அன்னைக்கு மட்டும் கிரஹாம் ஸ்டெயின் ஒண்ணு மறைஞ்சு போயிருந்தா அல்லது அவங்களுடைய கண்களை குருடாக்கி இருந்தா, சில காலங்கள் குருடாக்கி இருந்தா, சுவிசேஷ விரோதிகள் ஆயிரக்கணக்கான நபர்கள் நம்முடைய தேவனண்டே வந்திருப்பார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு இப்படி சான்ஸ் வரும். நீங்க ரொம்ப எமோஷனலா சொல்ல வேண்டாம், சாதாரணமா சொல்லுங்க. இந்த கண்களை எலிசா என்ன சொல்றான்? எலிசா என்ன சொன்னா? கண்கள் மந்தாரமாக்கடவுன்னே சொன்னான். கண்மயக்கம் உண்டாவதாக. கண்ணு தெரியாம போயிட்டா அப்புறம் நம்ம வேற அவங்கள தூக்கி சுமக்கணும். ஆனால கண் மயக்கத்தை கொடுங்க. பைபிள்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அருமையானவர்களே. ஒரு இடத்துல பலிபீடத்தின் மேல கையை நீட்டுறான். கை அப்படியே நின்றது பாருங்க. கிரகிக்க முடியாத பயங்கர அற்புதங்களை செய்கிற மாதம் ஆகஸ்ட் துவங்கிற்று. ஆகஸ்ட்ல இருந்தே நம்ம எல்லாரும் பயங்கரமான அற்புதம் செய்ய போறோம். ஆமா, அத நீங்க ஓன் பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையின் முக்கிய பகுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பாருங்க, இதற்கு சரி, இப்போ ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை பார்த்துட்டோம். சிக்னஸ் வந்தா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷன், சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸுக்கு நீங்க 5 அப்பம் 2 மீன், அப்புறம் அந்த திராட்சை ரசம் இல்லையா, 5 அந்த கற்சாடியில தண்ணி ஊத்துனது, வேற எப்படி ஃபுட் எல்லாம் பெருகிச்சு? மாவு, எண்ணெய், வேற என்ன பெருகிச்சு பைபிள்ல பாருங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒருவர் அறுத்து சாப்பிடுற பஞ்சம். எலிசா ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். இது எப்படி நடக்கும்னு யோசிக்க கூடாது. நல்ல கவனிங்க, இது எப்படி நடக்கும்னு யோசிக்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னும் நீங்க தேவனோடு நெருங்கி ஜீவியுங்கள். இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பது எப்படி தெரியுமா? வார்த்தையை கேட்டு அவருடைய சிந்தையினால் நீங்க இருங்க. அவரோட பேசிட்டே இருங்க. அதிசயங்களை தியானிக்கணும். ஓகே, தனியா உட்காருங்க. படுத்துட்டு தூக்கம் வரல, ஒரு 10 வருஷம் அந்த 10 நிமிஷம் படுத்திருந்தே அவரை யோசிங்க. நீங்க டிராவல் பண்றீங்க, பஸ்ல, ட்ரெயின்ல, ஃபிளைட்ல, வழிகளில் எல்லாம் அவரை நாம் நினைக்கும் பொழுது என்ன கிடைக்கும்?
வழிக்கு என்ன கிடைக்குமா? நீங்க ட்ரெயின்ல போறீங்க அல்லது பஸ்ல போறீங்க அல்லது கார்ல போறீங்க, போகும்போதெல்லாம் அவரே நினைத்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? காரியங்கள் வாய்க்கும். கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகிவிடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டளையிடுவார், தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளில பபினா பேசின செய்தியை கேளுங்க. நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்க கற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த ரெல்முல வந்துருவோம், அந்த மண்டலத்துக்குள்ள நம்ம வந்துருவோம். சரிங்களா? கூலா இருங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, மைண்ட் ஃபுல்லா இருங்க. மைண்ட்ஃபுல், அதாவது எலியா எலிசா இவங்கெல்லாம் எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை காத்து கொண்டார். பவுல் எல்லா காவலோடும் தன் இருதயத்தை காத்து கொண்டார். இயேசு கிறிஸ்து எல்லா காவலோட இருதயத்தை காத்து கொண்டார். அப்படின்னால் என்ன அர்த்தம்னா, டென்ஷனுக்கு இடம் கொடுக்கல. துர்ச்செய்தி வந்தாலும் உங்களால டென்ஷன் அடைய முடியாத ஸ்டேஜுக்கு எல்லாரும் வந்துடலாம். துர்ச்செய்தியே வந்தாலும் சரி, நீங்க ரெஸ்ட்ல தான் இருப்பீங்க. நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். எலியா எலிசா கண் சிமிட்டுவது போல அற்புதம் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து கண் சிமிட்டுவது போல அற்புதம் செய்தார். ஏன்? பிதாவோடு சஞ்சரித்தார் இல்ல? இப்போ இதற்கு விரோதமாக வரும் எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லி இருக்கிறாரு? சிறை பிடிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக வருகிற சிந்தைகளை எப்படி சிறை பிடிக்கலாம்? இப்படி நான் ஒரு அதாவது இருளை போக்குவதற்கு நாம என்ன செஞ்சா போதும்? லைட் போடணும். பாருங்க, வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் தன்னால போயிடும். அதே போல நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர 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 உங்க வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஓடிடும். நம்ம என்ன புதுசா என்ன ஆட் பண்றோம்னா, அவரோடு நேரத்தை செலவழியுங்கள். ஆமென். ரசல்ராஜ் கை தூக்குங்க. ஓ ரீட். இவரு ராபிங்கிறது யாரு? அபுதாபில இருந்து இன்னைக்கு கூப்பிட்டாரு. உங்கள் சொந்தக்காரரா? ரசல்ராஜ் அன்மியூட் பண்ணுங்க. யாரு? ஓகே, சவுதி. அவர் யாரு உங்களுக்கு? ஒரே ஊருக்காரங்க. ஓகே ஓகே ஓகே, வெரி குட். ரசல்ராஜ், நீங்க செய்தி கேக்குறீங்களா? எத்தனை செய்தி கேட்டிருப்பீங்க? லாங் வீடியோஸ், அரை மணி நேரம் வீடியோ எத்தனை கேட்டிருப்பீங்க? ஒரு நாளைக்கு 5 இன்னைக்கு 20-15 ஆச்சு. அப்ப ஏன் நீங்க பின்னாடி உட்காருங்க, முன்னாடி வந்துருங்க. ஈகோ எல்லாம் தன்னால போயிரும் தம்பி, வெக்கம் தன்னால போயிரும். ராபி சொன்ன உடனே வந்துட்டாரு பாருங்க, அவருக்கு 200 வயசு தான். ராபி இதுலதான் இருந்தியாரு? ஆமா. ஓகே, வெரி குட். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. நீங்க என்ன எதுக்கு ஓடுறீங்கன்னா, பணம் சேர்க்கணும், கடன் அடைக்கணும், வீடு கட்டணும், திருமணம் பண்ணி கொடுக்கணும். அருமையானவர்களே, இவைகள் எப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கும். பாருங்க, என்கிட்ட சிலர் கூப்பிடுவாங்க, ஐயா எங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்கம்பாங்க. ஒரு பிள்ளை கூப்பிடுறா, எங்க அம்மா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப அவளுக்கு என்ன வேணும்? அம்மா வேணும். சரிங்களா? நான் சொன்னேன், நம்ம செய்தியை கேளுங்க. 100 செய்தி கேட்டா அம்மாவை தேடுறதை விட அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். கண்டிப்பா அவங்க அம்மா வந்துருவாங்க. இப்ப அது அவளுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல.
நீங்கள் அருமையானவர்களே சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீங்கள் ஆண்டவர் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ரொம்ப தேட ஆரம்பிச்சிருவீங்க. உலக ஆசீர்வாதங்கள் தன்னால வரும், வராவிட்டாலும் நீங்கள் அதை விட மேலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள். ஆமா, காலையில எழுந்திரிக்கட்டும்பா. ஆமே. ராபி, நீ டெய்லி எத்தனை செய்தி கேட்கிறா? அன்மியூட் பண்ண. இப்போ 1 2 அந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன். இதுவரைக்கும் எத்தனை கேட்டிருப்பா? ஒரு 100 105 அந்த மாதிரி கேட்டிருப்பேன். ஓகே, ½ மெசேஜ் அவ்வளவு கேட்டிருக்கியா? கேட்டிருக்கேன். சரி, இப்போ உன் மனசுல என்ன நடந்தது? நான் சொல்றேன் கேளு. முன்னால விட உனக்கு சமாதானம் கூடி இருக்கா? அது கூடி இருக்கு. பயம் குறைஞ்சிருக்கா? பயம் குறைஞ்சிருக்கு. தைரியம் இருக்கு. தைரியம் கூடி இருக்கு. ராத்திரி சமாதானமா தூங்க முடியுதா? தூங்க முடியுது. சரி, நீ இதுல வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எந்த கம்பெனில வேலை செய்யறியோ அந்த கம்பெனியை உனக்கு சொந்தமாகி விடும் என்று உனக்கு ஒரு ஃபெய்த் வந்துடும். நீ சம்பளம் கூடும் நினைக்கிற ஆண்டவர் கம்பெனியா உனக்கு தர ரெடியா இருக்க. ஆமா, நீ என்ன செய்யணும்? அங்க வந்து கால் வைக்கும் போது இந்த கம்பெனி எனக்கு சொந்தமாகுதுன்னு பேசு. ஆமா, நீ தமிழ் ஆட்கள் 1000 பேரை கூட்டு போய் அங்க கம்பெனி நடத்துவான். அருமையானவர்களே, தேவன் பைபிளை நீங்க எங்கேயும் தேடி வாசிங்க. யாரையும் சாதாரண ஆசீர்வாதத்துக்கு அழைக்கவில்லை, யாரையும் சாதாரண அற்புதம் செய்ய அழைக்கவில்லை, யாரையும் சாதாரண ஊழியம் செய்ய அழைக்கவில்லை, யாருக்கும் சாதாரண திட்டம் கொடுக்கவே இல்லை, யாருக்கும் சாதாரண ப்ரமோஷன் கொடுக்கவே இல்லைங்க. ஆபிரகாம அழைச்சாரு, எவ்வளவு ஆசீர்வாதம்? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். எவ்வளவு பிள்ளைகள்? வானத்தின் நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல. ஆடு மேய்க்கிறவனை அழைச்சு ஒரு ராணுவத்துல போய் சேர்த்து விடலங்க, அரசன் ஆக்குனார். பெரிய ஆசீர்வாதம், பெரிய உயர்வு, பெரிய ப்ரமோஷன், பெரிய திட்டங்கள். பேதுரு மீன் பிடிக்க கூட தெரியாது அவனுக்கு. அவனை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவனை பார்த்து என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் உலகம் எங்க போவீர்கள். அவங்க சொல்லாத விட பெருசா செஞ்சாங்க. பைபிளே எழுதிட்டாங்க பாருங்க அருமையானவர்களே. ஆமா, கிரகிக்க முடியாத அற்புதங்கள் மாத்திரமல்ல, கிரகிக்க முடியாத ப்ரொமோஷன் உங்களுக்கு தர்றதுக்கு நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். கிரகிக்க முடியாத ப்ரொமோஷன். நீங்க என்ன செய்யணும்? இதிலே நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். இதிலே நீங்க நிலைத்து இருக்கணும். எதுல? அவரை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கு நிலைத்து இருக்கணும். இன்னும் அவரை கிட்டி சேர, அவரை என்ஜாய் பண்ண, அமர்ந்திருக்குன்னா என்ன? படபடன்னு இருக்கக்கூடாது, பதஷ்டப்படக்கூடாது. கர்த்தரை நீங்கள் அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பதஷ்டம் குறைஞ்சிருக்கு. ராபிட்டே கேட்போம் அந்த கேள்வி. ராபி பாருங்க, இவருக்கு வந்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய ஏமாத்துறாங்க, ஆனாலும் பதஷ்டம் குறைஞ்சிருக்கா, கூடி இருக்கா, அப்படி இருக்கா? கம்மியா இருக்கு, பதட்டமே இல்ல. இப்போ எது வந்தாலும் பாத்துக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. எல்லாருக்கும் வந்திருக்கு. பிரதீப்புக்கு வந்திருக்கு, மெரினுக்கு வந்திருக்கு, தெபராளுக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் வந்திருக்குங்க. ஏனென்றால் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கர்த்தர் நம்மை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறாரு. நீங்கள் என்னோடு எழுந்திருக்க வேண்டும். சரிங்களா? எதுவுமே தடை இல்லை. எதெல்லாம் தடை இல்லை? எனக்கு வயசாயிட்டு, வயது தடை இல்லை, நான் சின்ன பையன், அதுவும் தடை இல்லை. 100 வயசு ஆயிட்டு, ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஆபிரகாம் பிளஸிங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மோசேக்கு 80 வயசுலதான் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. நீ சிறுவன் என்று சொல்லாதே, 13 வயசுலேயே ராட்சதனையும் சிங்கத்தையும் கரடியையும் வீழ்த்தினான் தாவீது. ஆமா. சோ அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க.
ஜான்சன், நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? உனக்கு அந்த பயம் போயிருக்கா? கண்டிப்பா அங்கிள். நீங்க போன புதன்கிழமை என்கிட்ட பேசுறீங்க லாஸ்டா. இப்ப சொன்னீங்க இருதயத்துல இளைப்பாறுதல் இருக்கும் போது அற்புதம் நடந்துரும். நீங்க அது எனக்கு கர்த்தரே சொன்ன வார்த்தை மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் தேவையில்லாம யோசிக்கிறது இல்லை அங்கிள். உங்க செய்தி டெய்லி அம்மாட்டையும் சொல்லுவேன். பதஷ்டப்பட வேணாமா, அங்கிள் சொல்லியிருக்காங்க, கேட்டுக்கிட்டே அறிகிற அறிவுல வளர்வோம். அந்த புத்தகங்களை அம்மாவும் செய்தி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நைட்ல தூங்குறாங்களா? நல்லா தூங்குறாங்க அங்கிள். பயப்படுறது இல்ல. நான் ஒரு பயம் போய் பெரிய இளைப்பாறுதல், கரெக்டான வார்த்தை சொல்லணும்னு நீங்க சொல்ற மாதிரி இளைப்பாறுதல், ரெஸ்ட். ஆமா அங்கிள். நீங்க ரெஸ்ட் பண்ண துவங்கி விட்டு தொடர்ந்து அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் குற்ற உணர்ந்து வெளியே வந்துட்டீங்க இல்லையா? புஸ்தகங்கள்லாம் நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ராபி, நீ கூட புக்கை வாங்கலாம். வாசிக்கிற ஹேபிட் இருந்தா வாங்குங்க, வாசிக்கிறாத ஹேபிட் இருந்தாலும் இல்லாட்டாலும் வாங்குங்க. இந்த புக்கை வாசித்தாலே நீங்க வாழ்ந்துருவீங்க. ஏனென்றால் சத்தியத்தை எனக்கு புக் வரல, அட்ரஸ் அனுப்பி வச்ச புக் வரைக்கும் வரல. யாரு சொல்றீங்க? ரசல்ராஜ். எஸ்ஐகே இவங்களுக்கு நீங்க திங்கக்கிழமை கிளாஸ் வரலையா ரசல்ராஜ்? நீங்க வாஞ்சியோட உட்கார்றீங்களா ஃபேமிலியா? திங்கக்கிழமை ஒரு வகுப்பு நடத்துறோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் உங்களுக்கு புக் அனுப்புறாரு. யாரு? பிரதர் எஸ்ஐகே. மொத்தமா அனுப்பும் போது ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. எஸ்ஐகே பிரதர், உங்க ஸ்கிரீன், உங்க போன் நம்பரை போடுங்களேன் ஸ்கிரீன்ல. இந்த நம்பரை எல்லாரும் குறித்து கொள்ளுங்கள், சரிங்களா? ஆமா, அபுதாபி தம்பியும் குறிச்சுக்க. அந்த நம்பரை பேசு. எனக்கு ஒரு 3 புக்கு வேணும், என்ன செய்யணும்னு கேளுங்க அவங்ககிட்ட, சரிங்களா? பிரதர் பொறுப்பா இருப்பாரு. நீங்கள் எல்லாரும் வளர்ந்து பெருகி பெரிய உயர்வை காண வேண்டும் என்று நான் விரும்புகிற மாதிரி பிரதர் எஸ்ஐகே விரும்புறாங்க. எஸ்ஐகே பிரதர் அவர் கொஞ்சம் வெளியே போயிட்டாலும் வந்து போடுவார். சரி, அருமையானவர்களே, இப்போ பிரபா எத்தனை புக்கு வாங்கியிருக்கா? நம்பர் பாருங்க, நோட் பண்ணுங்க. பிரதர் எஸ்ஐகே, சென்னை. நீங்க ஜிபே இப்ப பண்ண வேண்டாம், பிரதர்கிட்ட பேசுங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம். முடிஞ்ச பிறகு 10 நிமிஷத்துல முடிப்போம். முடிஞ்ச பிறகு பிரதர்கிட்ட பேசி, நீங்க திங்கக்கிழமை வகுப்புக்கு வருவதாக இருந்தால் 1600 ரூபா பிளஸ் போஸ்டேஜ் எல்லாம் இப்ப டபுள் ஆயிடுச்சு, சரிங்களா? பிரதர்கிட்ட கேட்டுக்கிடுங்க. அந்த 4 புக்கு வாங்காதவங்க வாங்கி திங்கக்கிழமை வகுப்புக்கு வாங்குங்க, சரிங்களா? தேவன் ஏதோ எல்லாரையும் கொண்டு பெரிய காரியம் செய்ய போறார். நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா? நீங்க பேசுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு பிரதர்கிட்ட பேசலாம், இல்லைன்னா நாளை காலையில பேசுங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவார். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கையே வாழ முடியாது, சரிங்களா? நான் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். என்ன ஜெபம்னா, இதை குறித்து உங்களுக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாக போகுது. எதை குறித்து? அற்புதம் செய்கிறதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் வெளிச்சம் வர்றதுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன், சரிங்களா? ஈஃப்ரேம் பாஸ்டர் ஏதாவது டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? தென்காசில இருந்து ஒரு போன் பண்ணிருந்தாரு. அவங்க விசுவாசிக்கு ஒரு வயித்துல குழந்தை இருக்கு. அது டாக்டருக்கு ரொம்ப ப்ளீடிங் ஓவரா இருக்குன்னு சொல்லி குழந்தை கலைஞ்சிருன்னு சொல்லிருக்காங்க. அப்போ போன்ல ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் போன்ல ஜோம் பண்ணி பாஸ்டர். அடுத்த நாள் போன் பண்ணாரு, அந்த அம்மாவுக்கு நல்லா எந்த ஆபரேஷன் சொல்லிட்டாங்க. யாருக்கு? வெரி குட் பாஸ்டர். ஆமா, நீ இதிலும் பெரிதானவைகளை செய்வீர்கள், இதிலும் பெரிதானவைகளை எல்லாரும் செய்வீங்க. அருமையானவர்களே, இன்னும் நீங்க யாரும் செய்து அற்புதம் செய்திருந்தா நீங்க போன்ல கூப்பிட, லைன்ல வந்து பேசுங்க, டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க, கூச்சப்படாதீங்க. சின்ன அற்புதமா இருக்கலாம். அருமையானவர்களே பாருங்க, தபரால் சொல்லு. என்னுடைய சிஸ்டர் ஸ்ரீலங்கால இருக்கிறா. அவளுக்கு காலில் ஒரு வரிகோஸ் மாதிரி ஏதோ இருந்தது.
இப்படி போன்ல எடுத்து பேசினேன் இன்றைக்கு அது கம்ப்ளீட்டா போயிட்டுதுன்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டா. எத்தனை கிலோமீட்டர் உங்க ஊர்ல இருந்து லண்டன், இங்க இருந்து உங்க ஊர்ல இருந்து அங்க எத்தனை கிலோமீட்டர்? 15 மணித்தியாலம் டிராவலிங். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஓகே, 15 மணி நேரம் ஃபிளைட்ல வந்தாதான் பாருங்க எவ்வளவு ஆண்டவர் வேலை செய்யறாரு பாருங்களேன். எஸ் பிரபா சொல்லலாம். பாஸ்டர் இன்னைக்கு காலையில ஒரு டெத் ஆயிடுச்சுங்க பாஸ்டர். நாங்க கேட்ட டெத் ஒண்ணு ஆயிடுச்சுங்க பாஸ்டர். ஓகே. 30 வயசு அந்த பையனுக்கு. முதல்ல ஒரு தடவை போய் இது ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. திடீர்னு டெத் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அத்தை தான், ஆனா பெந்த பஸ்தில இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க நான் ஏற்கனவே ஜாப் பண்ணிட்டேன், வேணாம் பிரபா ஒன்னும் அப்படின்ட்டாங்க பாஸ்டர். அது என்ன பண்றதுன்ட்டு ஒரு இதா இருந்துச்சு. வெரி குட், ரொம்ப சந்தோஷமா. நீ டெட் ரைஸ் போகும்போது பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படுங்க. நடக்காட்டாலும் பரவாயில்ல. எப்படி ஒரு குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது பெற்றோருக்கு அவ்வளவு சந்தோஷமா, அந்த 4ல் 1 சொல்றாரு. வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசுகளை. 4ல் 1 எப்படி நீங்க அற்புதமா அநேக அற்புதங்களை செய்கிறீர்களோ அதே போல மரித்தவரை எழுப்ப நீங்க கவனமா இருங்க, தைரியமா இருங்க. சரிங்களா? ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டாரு. ஆமா, வெரி குட்மா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அருமையானவர்களே. ஆமா மெரின், பெரிய அற்புதம் செய்ய போறீங்க மெரின். நீங்க சீரியஸா கவனிக்கிறீங்க. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள பயங்கர ஃபெய்த் வருது. கர்த்தர் உங்களை கைட் பண்ணுவார், என்ன செய்யணும் அழகா கைட் பண்ணுவார். சரிங்களா? ஆமா, எல்லாரும் நீங்க கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக உங்களுக்கு தேவையான வெளிச்சத்துக்காக நான் பேச போறேன். ஆமென். அதன் பிறகு நம்ம எல்லாரும் நீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுங்களா, தண்ணீரோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? ஆமா, தண்ணீர் வேணா தண்ணி இப்ப கூட எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கர்ச்சிஃப். ஒண்ணும் இல்லையா, உங்க மொபைல்ல தானே பாக்குறீங்க, அந்த மொபைல்ல கை வச்சிடுங்க. சரிங்களா? மொபைல்ல கை வைங்க, உங்க மொபைல்ல பவர் வந்துடும். வேற யாரு சிக்கா இருக்காங்களா இன்னைக்கு வந்திருக்கல? யாராவது ஏதாவது சிக்னஸ், ஏதாவது வலி? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. யாருமா? விஷ்ணு பிரபான் பாஸ்டர். விஷ்ணு பிரபா, எந்த ஊர்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கம்மா? சேலம் பாஸ்டர். ஓ, எங்க இருக்கீங்களா? வீடியோல? வீடியோல இல்லைங்க பாஸ்டர். வீடியோல வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. வர முடியுமா இல்ல அப்படியே ஜெபம் பண்ணவா? அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஓகே. சாப்பிட முடியலங்க பாஸ்டர். பாஸ்பரஸ் உடம்புல அதிகமா இருக்கு, அதனால சாப்பிட முடியல, ஜீரணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா ஒரே வலியா இருக்குங்க பாஸ்டர். எந்த பக்கம் வலிமா? வலது பக்கம் பாஸ்டர். சரி, இப்ப நீங்களும் தண்ணி ஏதாவது எடுத்துக்கிடுங்க. நான் கேட்பேன், நீங்க தண்ணியை குடிக்க போறீங்க. உடனே நல்லா சாப்பிடுவீங்க, அருமையானவர்களே. அப்புறம் அந்த ஒரு பக்கம் வலியெல்லாம் போயிடும், நேர்ந்து நல்லா தூங்குவீங்க. வேற யாரும் சிக் பீப்புள் இருக்கீங்களா? நான் சுமிதா பேசுறேன் பாஸ்டர். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி பிரேயர் பண்ணிட்டு எனக்கு கையில வந்து அலர்ஜி மாதிரி வந்துருச்சுங்க பாஸ்டர். தோல் எல்லாம் தடிப்பா ஆயிடுச்சு. இயேசுபி நாமத்தை அப்பாலே போய் சொல்லிட்டு போனோம்னா போயிடுச்சுங்க பாஸ்டர். திருப்பி 2-3 தடவை இப்படியே சொல்லிட்டே இருக்கேன். போயிட்டு 1 வாரம் கழிச்சு ஒரு தடவை வந்துட்டே இருக்கு பாஸ்டர். ஆனா அலர்ஜி இப்ப இருக்குதா? இப்ப இருக்குங்க பாஸ்டர். ஆனா கை அரிப்பு மாதிரி இருக்குங்க பாஸ்டர், இடது பக்க கை. உன் பேர் என்னமா? சுமிதாங்க பாஸ்டர். சுமிதா, ஓகே. இன்னொரு சுதைதா, இன்னொருத்தர் யாரோ வந்தாங்களா? சுவைதா. சுவைதா யாருமா? பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஐஜான். என்னமா? என்ன பேரு? தனரசன். சொல்லுங்க பிரதர். பாஸ்டர், எனக்கு வந்து அன்னைக்கு நீங்க லெஃப்ட் ஷோல்டர்ல பெயின் இருந்தது. அது மொபைல் வச்சு நீங்க ஜெபிக்க சொன்னீங்க, நல்லா ஆயிடுச்சு. ஆமா, இப்ப நல்லா ஆயிடுச்சு. வந்து எனக்கு அதாவது உள்ளங்கால உச்சந்தால இருந்து உள்ளங்கால வரைக்கும் எரிச்சல் இருக்குது. என்ன இருக்கு? எரிச்சலா? எரிச்சல். ஓகே ஓகே. ஆமா, எல்லா வியாதி இப்ப சோமா போகுது. வேற யாராவது? பாஸ்டர், நான் அபிலா சரவணன் பேசுறேன், மைசூர்ல இருந்து. சொல்லுங்க. இன்னைக்கு
நான் இன்னைக்கு வந்து ஒரு ஆனுவல் ஹெல்த் செக்அப் போயிருந்தேன். போன நேரத்துல எனக்கு வந்து நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போன நேரத்துல என்னுடைய ரைட் சைடு ஓவரி வந்து ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து ப்ரேயர்ல வச்சிருந்தேன். ஆனா இதுக்கு எந்த அது வந்து வெடிச்சிடு உள்ளேயே வெடிச்சிடுச்சுன்னா அது கேன்சருக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. பட் இன்னைக்கு நான் போனதுல அவங்க சொன்னாங்க ஓவரி வந்து ரொம்ப பெருசா ஒரு சிஸ்ட் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நான் வந்து கர்த்தர் மேல வார்த்தை வைத்து அது வந்து கர்த்தர் அதிசயமா குணமாக்கிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பா இன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஜபிக்க சொல்ல இருந்தேன். அதுக்குள்ள பாஸ்டர் வந்து இப்ராஹிம் பாஸ்டர் வந்து இந்த லிங்க் எனக்கு கண்டிப்பா மறுபடியும் அனுப்பிச்சு கொடுத்தாரு. சோ அதுக்கப்புறம் சுகர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ என்னுடைய அற்புதமான சுகத்திற்காக கண்டிப்பா ஜபிக்கணும். வெரி குட்மா. இம்மா உனக்கு அதாவது கடுகளோட பெரிய விசுவாசம் இருக்கு. அதனால இன்னைக்கே சுகம். தண்ணி எடுத்துட்டீங்களா? நீங்க மைசூர்லயே இருக்கீங்க? ஆமாங்க பாஸ்டர். ஆமாங்க. நீ இது முடிஞ்ச உடனே என் நம்பரை வாங்கி சேவ் பண்ணிடுங்க, சரிங்களா? ஜான் சிங்கனி போட்டுடுங்க, சென்னைன்னு போட்டுமா உன் பேரு ஒரே வாட்ஸ்அப்ல அனுப்பு. நான் உனக்கு ஒரு 100 இன்னைக்கு உனக்கு உடனே சோமாயிரும். திரும்ப வராம இருக்கணும்னா நீ என் செய்தியை கேட்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ஃபெய்த் அப்படியே நிற்கும், சரிங்களா? ஈஃப்ரி பாஸ்டர் உங்களை கைட் பண்ணுவாரு, அதே மாதிரி செய்யுங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் வியாதி இருக்குன்னு சொன்னீங்களோ எல்லாம் இப்போது ஆண்டவர் சுகமாக்க போகிறார். இதாவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்ய சொல்றார். யார் யாரெல்லாம் நீங்க வீட்டுல இருக்கீங்களோ அல்லது எங்க இருக்கீங்களோ தெரியல, உங்க கேஷ் பேக் எடுத்துரு. மணி பர்ஸா இருக்கலாம், வேலட்டா இருக்கலாம். லேடிஸ் வந்து ஹேண்ட் பேக்கா எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? சூப்பர் நேச்சுரல் மணி இன்னைக்கு வரப்போகுது. அவங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ உங்கள் உயர்வை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட போறாங்க, சரிங்களா? எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க ஏன் உங்க கேஷ் பேக்கை வந்து கேமராவில காமிங்க. வீடியோல இருக்கிறவங்க நான் அதை ஒரு டச் பண்றேன். வீடியோல இல்லாதவங்களும் நீங்க விரும்பினா வீடியோல வாங்க. அவில் சரவணன் உங்க பேக்கை காமிங்க. பரவாயில்லம்மா, வெரி குட். தேசிய நாமத்தினால காமிமா, காமி. I release Abrahamic blessing inside this bag. I release ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை இந்த கேஷ் பேக்ல நான் ரிலீஸ் பண்றேன். எஸ் கிறிஸ்டியன் ஜெபன், ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை இவாஞ்சலிஸ்ட் வில்சன் அவருடைய இந்த பேக்ல நான் ரிலீஸ் பண்றேன். ரசல்ராஜ், நீங்க கை வச்சிருக்கிற பேக்ல ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எஸ் கிறிஸ்டியன் ஜபான், ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தெபரால், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றீங்க இயேசு நாமத்தினால. தன்ராஜ், இயேசு நாமத்தினால பூமி தாங்க முடியாத அளவுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்க ஐஸ்வர்யம் பெருகுகிறது. ஈஃப்ரி பாஸ்டர், இயேசு நாமத்தினால எப்பொழுதும் நம்ம இந்த பேக்ல லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஜான்சன், இயேசு நாமத்தினால ஆமா, இடங்கொள்ளாமல் போக மட்டும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறான். நீ குறைவை காண மாட்டீங்க. ஜெயக்குமார் அனுப்பட்டா நீங்க ஓவர்ஃப்ளோயிங் வெல்த் நீங்க சந்திப்பீங்க, பெற்றுக்கொள்ளுவீங்க. மகேஸ்வரி சிஸ்டர், நீங்க ஓவர்ஃப்ளோயிங் abundant blessing நீங்க பெற்றுக்கொள்றீங்க. மெரின், overflowing abundant Abrahamic blessing in the name of Jesus. ரூத் ஜான், இந்த பேக்ல எப்பொழுதும் லட்சக்கணக்கான டாலரை நீங்க பாப்பீங்க. ஆமென். ரூத் சிஸ்டர், நீங்க வந்து ஆமா அந்த உங்க பேக்ல எப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்க்கிறதோட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்றீர்கள். சுபமால், இந்த பேக்ல எப்பொழுதும் லட்சங்களை நீங்க பாப்பீங்க. அது ஒரு நாளும் குறையாது, அது பெருகிக்கிட்டே இருக்கும் இயேசு நாமத்தினால. ராபி, இயேசு நாமத்தினால இந்த கேஷ் பேக்ல லட்சம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் இயேசு நாமத்தினால.
அதிசயம். ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமா விஜயா, இயேசு நாமத்தினால் அந்த பேக்ல எப்பொழுதும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இருப்பதை காண்பீர்கள். சிந்தியா, இயேசு நாம சிந்தியா உன் பேக் தெரியல என் கண்ணுக்கு. தேங்க்யூ மாஸ்டர். வெரி குட். இயேசு நாமத்தினால் சிந்தியா பேக் நிரம்பி வழியத்தக்கதாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நிரப்பப்படுவதாக. ராஜம் அருள்ஜான், இயேசு நாமத்தினால ஆமா உங்க அந்த பேக்ல எப்பொழுதும் லட்சங்களை நீங்க பாப்பீங்க, குறையாமல் இருக்கும் எப்பொழுதும் இயேசு நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ராஜவித்யா, இயேசு நாமத்தினால உன் மகளே உன் விசுவாசம் பெரியது, நீ பெற்றுக்கொள்ளுவாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல. ஆமா உன் பேக்ல எப்பொழுதும் இந்தியன் ரூபீஸ் லட்சங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. எப்சிபா தம்பி உங்க பேக் என்ன வச்சிருக்கீங்க கையில? லதா நீ என்ன வச்சிருக்கிறா? தேங்க்யூ மாஸ்டர். வெரி குட். ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ட் பிளஸிங். ஆமா எப்சிபா தம்பி உங்க பேர் என்ன? என்ன பேரு? ஓகே நாதன். என்னமா? ராஜாதாஸ். ஆமா உங்க வங்கி கணக்குல எப்பொழுதுமே லட்சங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லதா, லதா உன் ஹேண்ட்பேக் காமி. இயேசு நாமத்தினால, இயேசு நாமத்தினால ஆமா உங்க வீட்டு வருமானம் இப்பொழுது இருக்கிறதை விட 7 மடங்கு பெருகுகிறது. ஏஞ்சல், இயேசு நாமத்தினால சூப்பர் நேச்சுரலா உங்கள் வருமானம் 7 மடங்கு பெருகுகிறது. சிந்தியாவுக்கு தேவன் அப்படி பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். நன்றி ஆண்டவரே. அன்னாள் ரோஸ்லேன், இயேசு நாமத்தினால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். வெரி குட். நன்றி ஆண்டவரே. பஞ்சவர்ணம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிப்பாய். அன்னம், இயேசு நாமத்தினால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள். எசேக்கியா பிரதர், ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்க வங்கி கணக்கு எப்பொழுதும் நிறைந்திருக்கும். கிறிஸ்துமஸ் டேவிட், நான் சொன்னபடியே ஆகும், நீங்கள் ஆமேன் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வங்கி கணக்குல எப்பொழுதும் லட்சங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஜெயசீலி, உங்களுடைய உன்னிடத்துல எப்பொழுதும் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்து கொண்டே இருக்கும் இயேசு நாமத்தினால. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் நடக்கும். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் தண்ணீர் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் இதை பிரேயர் பண்ணி தருவேன். நீ ஏஸ்மா எனக்கு இன்னும் சொல்லவே இல்லையே நீங்க. யார்? ராஜம் ஜானா? ராஜம் ஜான், இயேசு நாமத்தினால. எனக்கும் சொல்லலாம் பாஸ்டர். உன் பேர் என்னம்மா? விஷ்ணு பிரபா. யாருக்கெல்லாம் சொல்லலையோ உங்க பேரை மட்டும் டக்குன்னு சொல்லுங்க. ராஜமருள், இயேசு நாமத்தினால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சந்ததி சந்ததியாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். சிந்தியா, நான் உனக்கு சொல்லிட்டேனாமா? சிந்தியாவுக்கு சொல்லிட்டேனா? ஓகே. கிறிஸ்டோபர், இயேசு நாமத்தினால மகனே உன் விசுவாசம் பெறுது. ஆமா இயேசு நாமத்தினால சூப்பர் நேச்சுரலா எப்பொழுதும் நீ ஐஸ்வர்யத்துல செல்வ சீமானாக இருந்து கொண்டே இருப்பாய். உங்க பேர் சொல்லுங்க. வேற? பிரபா, உன் பேக நான் தொட்டுறமா? ஆமா கர்த்தர் இதுவரைக்கும் ஒன்னு ஆச்சரியமா நடத்திருக்கிறாரு. பிரபாவும் அவருடைய சந்ததியும் எப்பொழுதும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டே இருப்பார்கள் இயேசு நாமத்தினால. வேற யாரு? விஷ்ணு பிரபா, இயேசு நாமத்தினால இந்த பேக்ல எப்பொழுதும் லட்சங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வேற யாரு? நந்தினியா? இயேசு நாமத்தினால, இயேசுங்கிற அதிசய நாமத்தினால சுனிதா உன்னிடத்துல இனி ஒரு குறைவையும் காண மாட்டா. இயேசு நாமத்தினால பெருகி கொண்டே இருப்பாய். சுபமாள் அப்படியே உங்களுக்கு பேசிட்டேனா? மகளே உன்னுடைய ஐஸ்வர்யம் என்னாலும் பெருகி கொண்டே இருக்கும். ராஜா, நீங்கள் மகிமையான ஐஸ்வர்யத்தை பெறுவீர்கள். மகிமை ராஜா, உங்களுக்கு அந்த பணம் வந்துட்டா? மகிமை ராஜா திருச்சி தானே? ஓகே. மகிமை ராஜா, நீங்கள் மகிமையான ஐஸ்வர்யத்தை பார்ப்பீர்கள். ரேவதி, இயேசு நாமத்தினால
உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொல்றாரு. இப்போ நீங்க யசோதா சிஸ்டர் இந்த பேக்ல எப்பொழுதும் லட்சங்களை காண்பீர்கள். அருமையானவர்களை, இப்போ நீங்க தண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க, கர்ச்சிஃப் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. நந்தினி இயேசு நாமத்தினால மகளே நீங்க கோடா கோடியா பெறுவீங்க. விக்டர்ராஜ் இயேசு நாமத்தினால இதுவரைக்கும் கண்டிராத ஐஸ்வர்யத்தை உங்க வங்கி கணக்குல நான் ரிலீஸ் பண்றேன். சூப்பர் நேச்சுரலி அபண்டன்ட்லி யூ வில் பி பிளஸ்ட் ஃபினான்சியலி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அருமையானவர்களை, தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இப்ப செக் பண்ணணும், ஹெல்த் செக் பண்ணணும். ஸ்டீஃபன் இயேசு நாமத்தினால இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீர் எடுத்துட்டீங்களா? வெரி குட். தண்ணியை நீங்க சும்மா கையில டச் பண்ணா போதும். நான் அப்படி பவர் ரிலீஸ் பண்றேன். எல்லாரும் குடிக்க போறீங்க. எல்லா வியாதியும் உடனே மறைஞ்சிரும், கட்டி மறைஞ்சிரும். கேன்சரா இருந்தாலும் உடனே சுகமாகும். அது மாத்திரமல்ல, புதிய பலன் பெற்றுக்கொள்வீர்கள். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு நாமத்தினால அவருடைய வார்த்தையே சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் கையில தண்ணீர் வைத்திருக்கிறவர்களுடைய அந்த தண்ணீருக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். இதை குடிக்கும் பொழுது சாப்பிட முடியாதவர்கள் நன்றாக சாப்பிடார்கள். அந்த வலது பக்கம் யாருக்கோ வலி இருந்தது, அந்த வலி உடனடியாக சுகமாகுது. வெரிகோ சுகமாகிறது. ப்ளீடிங், அப்நார்மல் ப்ளீடிங் இன்றைக்கு ஸ்டாப் ஆகிறது இயேசு நாமத்தினால. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவ வல்லமை இறங்கி, சுகமளிக்கிற வல்லமை இறங்கி, எல்லா வித வியாதியில் இருந்தோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் பூரண சுகம் கொடுக்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி. அதே போல ஆண்டவரே, கையில எந்த பொருளை வைத்திருந்தாலும் அதிலே மோசேயுடைய கோலில் இருந்த வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். பிள்ளைகள் பயன்படுத்தி பயங்கரமான கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போறதற்காக நான் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென், ஆமென், ஆமென். அருமையானவர்களை, இப்போ நீங்க குடிங்க. வியாதி உள்ளவங்க குடிங்க, எல்லாருமே குடிங்க. குடிச்சிட்டு எல்லாருமே ஒரு 10-20 ஸ்டெப் வந்துட்டு நடந்துட்டு வந்து உட்காருங்க. உங்க சரீரத்துல தேவ வல்லமை இறங்கி இருப்பதை நீங்க டெஸ்டிஃபை பண்ணுவீங்க. ஆமென். ஒரு சிப்பு குடிச்சா போதும். இந்த தண்ணீரை நீங்க 2 நாள் 3 நாள் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு குடிங்க. நடந்து பாருங்க. அது யாரோ ஒரு சைடு ஃபுல்லா வலிக்குன்னீங்க, அந்த வலி போயிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷார்ட்டா நீங்க அற்புதம் செய்யலாம், சொல்லலாம், சாட்சி சொல்லலாம். நான் இன்னைக்கு காய்ச்சலோட வெளியில போயிட்டு காய்ச்சலோட வந்தேன். இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டாம், படிக்கலாம், ஸ்கூல்லாம் மாட்டி படுத்துட்டேன். பிறகு டைம் பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டேன். இப்ப காய்ச்சல் விட்டுட்டு இங்கனுக்குள்ளேயே வலிச்சது. அந்த வலி போயிட்டா, வலி காய்ச்சல் போயிட்டா, விட்டுட்டாங்க. காய்ச்சல் விட்டுட்டு இங்கனுக்குள்ள வலிச்சது. இங்கனுக்குள்ளேயே வலிச்சதா. நான் உங்க மெசேஜ் கேட்டுக்கிட்டே நானும் இதை பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப இந்த வலி போயிடுச்சு. அல்லேலூயா. ஏமா, உனக்கு காய்ச்சல் போகும்போது வேர்த்துதா? வேர்த்துட்டு அத சொல்ல மறந்துட்டேன். வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு குளிர் காய்ச்சல் மாதிரி வந்து. அருமையானவர்களே, நீங்க காய்ச்சலுக்கு ஒரு நபருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை இறங்கும். அப்போ அவர்களுக்கு வேர்த்துரும். எல்லாரும் நீங்க அற்புதம், பயங்கரமான அற்புதம் செய்ய போறீங்க. வேற யாருக்கு அந்த கால்வலி சொன்னீங்களா? கால்வலி சுகமாயிட்டா இல்லையான்னு சாட்சி சொல்லுங்க. யாரு அது தெரியலையே. வில்சன் பிரதர், எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க? அன்மியூட் பண்ணுங்க. இவாஞ்சலிஸ்ட் வில்சன். வந்து சென்னை கொளத்தூர்ல இருந்து ஜாயின் பண்றேன். ஓகே, என்ன மீட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஒய்எம்சி ரெசிடென்ட் ரோட்ல லாஸ்ட் வீக் டியூஸ்டே. ஆமா, ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு மெசேஜ் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா இப்ப இவாஞ்சலிஸ்ட்? ஆமா, கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. ஐயா, half an hour செய்தி நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க. இன்னும் நான் சீரியஸா சீக்கிரமா ஆசீர்வாதத்தை பார்க்கணும் என்று விரும்புகிறவர்கள் நோட்ஸ் எடுங்க. அப்பதான் நீங்க போக்கஸ்டா கவனிப்பீங்க. சரிங்களா? நான் விசுவாசத்தோடும் அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடு பேசுறதுனால அதுல பவர் இருக்கு. சரி, இப்ப வேற யாரு சாட்சி சொல்ல விரும்புறீங்க? அந்த வலியோட இருந்து சாப்பிட்டவங்க எல்லாம் வலி ஸ்டாப் ஆயிட்டு சாட்சி சொல்லுங்க. ஸ்டாப் ஆகாட்டாலும் ஆகலன்னு சொல்லுங்க, ஆயிருந்தா ஆயிட்டுன்னு சொல்லலாம். பிளீஸ் சீக்கிரம் முடிக்கணும். நான் நான் வந்து கீழே இருந்து மாடிக்கு வந்து பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி நான் வரும்போதே என்ன பண்ணிட்டு பர்ஸோட பணத்தோட பர்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதனால இவ்வளவு நாள் நீங்க ஜெபிக்கலாம், இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். வெரி குட். கர்த்தர் நல்லவர். ரசல் ராஜ் ஃபேமிலிக்கு என்ன நடந்தது? 3 பேருக்கு
ஏமா நீ நடந்து பாத்தியா? ஒரு அருமையானவர்களை நான் 100% ஆண்டவரை நம்பி சொல்றேங்க. எல்லாருடைய சரீரத்துல அற்புத வல்லமை இறங்கி இருக்கு. நீங்க நடந்து யாரெல்லாம் நடந்து பாருங்க, வித்தியாசம் கண்டிப்பா தெரியும். அற்புதம் நடக்காம இருக்கவே முடியாது. யாரோ சொன்னாங்கல்ல, ஒரு பக்கம் வலிக்கிட்டு, அவங்க யாரு சொன்னாங்க? அத ஒண்ணு சாட்சி கேட்டுட்டு முடிச்சிடலாம். வெரி குட். யாருமா உன் பேர் என்ன? விஷ்ணு பிரபாங்க பாஸ்டர். விஷ்ணு பிரபா வீடியோல இருக்கீங்களா? இல்லங்க பாஸ்டர். ஏமா விஷ்ணு பிரியா எங்க இருக்கான்னு தெரியலையா? சுவேதா தெரியுது. ஓகே, இந்த வந்துட்டாங்களோ? பஞ்சவர்ணம். ஓகே, விஷ்ணு பிரியா எங்கன்னு தெரியல. விஷ்ணு பிரியா உனக்கு என்னமா பண்ணுது? இங்க இந்த உடம்புல கொஞ்சம் பாஸ்பரஸ் அதிகமா இருக்கு, அதனால அது எதுவும் சாப்பிட முடியலங்க பாஸ்டர். அது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே. நீ தண்ணி குடிச்சியா? குடிச்சேங்க பாஸ்டர். இப்போ என்ன சாப்பிடுறதுக்கு? கீழே இடுப்பு வரைக்குமே ரொம்ப வலி இருக்குங்க பாஸ்டர். நீங்க நான் சொல்றதை செய்றீங்களா? தண்ணி கையில இருக்கா? இருக்குங்க பாஸ்டர். எழுந்துருங்க. எழுந்துட்டீங்களா? ஒரு மடக்கு மட்டும் குடிங்க. குடிச்சிட்டீங்களா? குடிக்கிறேன். நைட்ல சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? பழம் இருக்குங்க பாஸ்டர். அந்த பழத்தை கையில எடுங்க. வெரி குட். பாருங்க அருமையானவர்களே, இவங்க முதுகுவலி சோமாயிட்டுன்னு இப்ப சாட்சி சொல்லுவாங்க பாருங்க. பழத்தை எடுத்துட்டீங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு பழம் சாப்பிட முடியாது இல்லையா? சாப்பிடுவோம் பாஸ்டர். சில நேரத்துல சாப்பிட முடியும் பாஸ்டர். ஆனா ரொம்ப எல்லாம் சாப்பிடும். கொஞ்சம் சாப்பிட்டாலுமே சரி, இனிமே நல்லா சாப்பிடுவீங்க. சிஸ்டர் நான் சொல்றது செய்றீங்களா? சொல்லுங்க. 3 நேரம் குனிஞ்சு எழுந்துருங்க. 3 times. உங்க முதுகு வலி போயிட்டு பாருங்க. எல்லாரும் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுமா. போயிட்டா? போயிட்டா? லைட்டா இருக்குங்க பாஸ்டர். முன்ன அந்த மாதிரி இல்ல. இன்னும் வராது சொல்லு. இன்னும் வராது சொல்லு. இனிமே வராதுங்க பாஸ்டர். அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? பழத்தை சாப்பிட்டு முடிங்க. பாருங்கள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு கண்ணு தெரியாதவனை சுகமாக்க 3 அட்டெம்ப்ட் பண்ணாரு. நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? 30 அட்டெம்ப்ட் பண்ணலாம். சுகமாகாம இருக்காது. வாழைப்பழம் சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டு இருக்காங்க பாஸ்டர். பெரிய சின்ன பழம்னா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு 3 நேரம் குனிஞ்சு எழுந்துரு, வலியே இருக்காது. நைட்ல நல்லா தூங்குவீங்களா? கஷ்டப்படுவீங்களா? தூங்குவோம் பாஸ்டர். சில நேரம்ல தூக்கம் வராது. வேற என்ன உனக்கு வியாதி தவிர வேற என்ன பிரச்சனை? சுகர் நிறைய இருக்கு. ஓகே, நீங்க 3 நாள் இந்த தண்ணி குடிக்க போறீங்க. 3 நாள் தண்ணி குடிச்சிட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தண்ணி குடிச்சிட்டு 4வது நாள் போய் செக் பண்ணுங்க. சுகர் லெவல் நார்மல் ஆயிரும். இயேசு நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொன்னபடியே ஒவ்வொருவரையும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிறதற்காக நன்றி. இவர்கள் மூலமாக நீ செய்ய போகிற காரியங்கள் கிரகிக்க முடியாத அளவு பயங்கரமா இருக்க போறதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எஸ் பிரதர் எசேக்கியா. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you.